ஹேமா அப்படியே தூங்கிக்கிட்டுருமா. உடஞ்சிடுச்சா? சத்தம் போடாத ஷின்சான். அக்கா கொஞ்சம் இங்க பாருங்க. அக்கா எங்களுக்கு ஒரு புது வேக்யூம் கிளீனர் வேணும். அப்படியா? அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். மனுஷங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது எல்லாம். இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கே. எதுன்னு சீக்கிரம் முடிவு பண்ணு மிட்சி. இப்படி அவசரப்படுத்தினா எப்படி? நம்ம பட்ஜெட்குள்ள அடங்கணும், தினமும் யூஸ் பண்ற மாதிரியே இருக்கணும். இது எப்படி? மேடம் நான் ஹெல்ப் பண்ணவா? நீங்க ஒரு நல்ல வேக்யூம் கிளீனரை வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எங்க நெசிஷுபா ப்ராடக்ட்டே வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க மேடம். இது பார்க்க சாதாரணமா தான் தெரியுது. வேக்யூம் கிளீனருக்கு வேக்யூம் பவர் தான் ரொம்ப முக்கியம், தோற்றம் ரொம்ப முக்கியம் இல்ல மேடம். எங்க கம்பெனிங்கிறதுனால நான் போய் சொல்லல. இந்த வேக்யூம் கிளீனர் இருக்கு, இதுக்கு 2 மடங்கு அதிக சக்தி இருக்கு. உங்களோட கம்பெனியா? அப்போ நீங்க இந்த கடையை சேர்ந்த ஸ்டாஃப் கிடையாதா? கிடையாது, நான் நெசிஷுபா எலக்ட்ரிசிட்டி மேக்கர்ல ஒர்க் பண்றவன். எங்க தயாரிப்புகளை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னோட பேரு கடன் சேஷி. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷம். இதுக்கு 2 மடங்கு சக்தி இருக்குமா? நீங்க ஒரு தடவை சுத்தம் பண்ணா போதும், குப்பை எல்லாம் 2 மடங்கு சுத்தமாயிடும். அப்படின்னா நானும் 2 மடங்கு அழுக்கு பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? அப்படியெல்லாம் அவர் சொல்லல. ஆனா இது காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. கிடையாது, இது பயங்கரமா சேல் ஆயிட்டு இருக்கிறதுனால நாங்க டிஸ்கவுண்ட்லாம் கூட கொடுத்திருக்கோம். இதோட விலை 55,980 தான். கூடவே டாக்ஸும் வரும். என்னது? இது என்ன இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு? இல்ல இது ஒண்ணும் அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின்ல ஸ்மெல் சென்சார் கூட இருக்கு. சமைக்கிறப்ப வாசனை வந்தா அதையே இது உறிஞ்சிருமா? இங்க வா ஷின்சான். அப்பாக்கு கொடுக்கிற பாக்கெட் மணியை குறைச்சா உங்களால இதை வாங்க முடியுமா? நீ சொல்றது சரிதான். என்கிட்ட வராதீங்க. ஆனா விலைய வச்சு பாக்கும்போது இது என்னவோ. மேடம் நில்லுங்க, இத மட்டும் நீங்க வாங்கவே கூடாது. அது அவங்க வாங்க கூடாதுன்றத நீ சொல்லக்கூடாது. சிஜிரு நீயா? நான் சொல்றத கேளுங்க, நீங்க தாராளமா இந்த வேக்யூம் கிளீனரை வாங்கிக்கலாம் மேடம். யாருங்க இவரு? இவர்தான் கார்டன் செஞ்சிரோ, என்னோட தம்பி தான் இவரு. இல்ல இவன் என் குடும்பத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தினவன். அவமானத்தை ஏற்படுத்துறவனா? எங்க குடும்பம் எப்பவுமே நெசிஷுபா எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட மட்டும் தான் தேர்ந்தெடுக்கும். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, வேக்யூம் கிளீனர், வாஷிங் மிஷின், எதுவா இருந்தாலும் சரி. அப்படின்னா இந்த கம்பெனியோட பொருட்கள் பிடிச்சதுனாலதான் இதுல வேலைக்கே சேர்ந்தீங்களா? ஆமாங்க, ஆனா இவன் எங்களை ஏமாத்திட்டான். ஷிகாச்சிட்டாச்சில போய் சேர்ந்துட்டான். இப்ப அவங்களுக்காக பொருட்களை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணன் தம்பி 2 பேரும் எதிரெதிர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? உங்கள மாதிரி அழகான பெண்கள் அந்த கம்பெனி பொருட்களை வாங்கலாமா? என்னது? எங்களுடைய இந்த அழகான பொருட்களை நீங்க வாங்கிட்டு போங்க. உங்க அழகுக்கு ஏத்த மாதிரி எங்க பொருட்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இங்க பாருங்க, சீப்பா இருக்கிறதுனாலதான் இவன் அந்த வேக்யூம் கிளீனரை வாங்க முடிவு பண்ணா. நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அழகான வேக்யூம் கிளீனரை வச்சு நீங்க தினமும் சுத்தப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய இமேஜ் எங்கேயோ போயிடும் மேடம். இத வச்சு நீங்க சுத்தம் பண்ணும்போது ஒரு மகாராணி அரண்மனையை சுத்தி டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். மகாராணியா? இந்த சிஜிரோ வழக்கம் போல அவனோட தப்பான டெக்னிக்கை யூஸ் பண்றான். அப்பா மகாராணினா என்னதுப்பா? உங்க அம்மாவுக்கு நேர் ஆப்போசிட் ஆனவங்க ஷின்சான். சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய வேக்யூம் கிளீனர். வாய மூடிக்கிட்டு இருக்கியா? நான் சொல்றதை கேளுங்க மேடம், தயவு செஞ்சு எங்க வேக்யூம் கிளீனரை வாங்கிட்டு போங்க. இத நீங்க அடுத்த 10 வருஷத்துல இருந்து 20 வருஷம் யூஸ் பண்ணாலும் உடையாது. அது மட்டும் இல்ல, இந்த வேக்யூம் கிளீனர் உங்க பட்ஜெட்குள்ள அடங்கும். நீங்க சொல்றது சரிதான். நீ சொல்ற மாதிரி இந்த வேக்யூம் கிளீனர் வேலை செஞ்சா கூட பாக்குறதுக்கு ஃபேஷனாவே இல்லையே. வேலை செஞ்சா போதும், ஃபேஷனா இருக்க தேவையில்லை. இங்க பாருங்க மேடம், உங்களை பார்க்கும் போதே நீங்க எல்லாத்தையுமே சுத்தமா தான் வச்சிருப்பீங்கன்னு தெரியுது. நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம் வந்து பார்த்தா இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாரா? இல்ல மாட்டார். அப்படிப்பட்ட நீங்க இந்த மாதிரி சாதாரண வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா சொல்லுங்க? இத வாங்கிக்கீங்க மேடம். எந்த அளவுக்கு ஃபேஷனா இருக்கோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமா வேலை செய்யாம போயிடும். சிம்பிளா இருக்கிறது எப்பவும் பெஸ்டா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் இத பாருங்க, அதுக்கப்புறமா நான் சொல்றேன் எல்லாம் உங்களுக்கு புரியும். எல்லா காசையும் எடுத்துட்டு போய் உடனே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போறேன். இல்ல இதெல்லாம் நீ எடுக்க கூடாது. எப்படி பாத்தீங்கல்ல, எங்க வேக்யூம் கிளீனர் மாதிரி வேற எதுவும் பண்ணவே முடியாது. அவனோட வேக்யூம் கிளீனரை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க பாக்கலாம். இதை விட திக்கானதை மாற்றேன். இப்ப இது எப்படி சுத்தம் பண்ணுதுன்னு பாருங்க. சூப்பரா இருக்கே. அம்மா
சும்மா இரு. மேடம் இந்த வேக்கம் கிளீனருடைய பவர் என்னங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உன்னோட வேக்யூம்க்கு இவ்வளவுதான் பவர்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சே. ம்? ஏய், இவ்வளவு காசா? எல்லாத்தையும் அள்ளிட வேண்டியதுதான். தம்பி இந்த காசெல்லாம் நீ எடுக்க கூடாதுப்பா. அந்த வேக்யூமோட இது எவ்வளவு பவர்ஃபுல்னு இப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க மேடம். எங்க ப்ராடக்டால பெரிய பெரிய காயினை கூட சுலபமா எடுக்க முடியும். எங்க ப்ராடக்டால கீழே சிந்தின தண்ணியை கூட ரொம்ப சுலபமா உறிஞ்சிட முடியும். இது சூப்பரே. அப்படின்னா நாளைக்கு வீடு பூரா தண்ணியை ஊத்தி விட வேண்டியதுதான். அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது ஷின்சான். எங்களோட ப்ராடக்டும் தண்ணியை சுலபமா உரியக்கூடிய ஒண்ணுதான். என் வழியில குறுக்கிடாம போயிடு. நீ என் வழியில குறுக்கிடாத. சிந்தின தண்ணிக்காக நாம ஒண்ணு வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ண போறது இல்லையே. அப்படின்னா நீங்க எதுதான் வாங்க போறீங்கம்மா? என்னால முடிவு பண்ணவே முடியல. முடிஞ்சது. உனக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். எந்த வேக்யூம் இந்த பால உறிஞ்சதோ அந்த வேக்யூம் தான் மேடம் வாங்குவாங்க. போட்டிக்கு சம்மதமா? அதையும் பாத்துறலாம். இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க? சீக்ரெட் டெக்னிக் எக்ஸ்ட்ரா வேக்யூம். எங்க வேக்யூமோட பவர் எப்படின்னு பார்த்தல. இப்ப கொஞ்சம் வேடிக்கை பாரு கண்ணா. என்ன சீக்ரெட் டெக்னிக். God! இதுக்கு இவ்வளவு பவரா? ஷின்சான் உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்னது? எனக்கு எதுவும் கேட்கல. ஆஹா, இது நம்ம குரலையும் உரியக்கூடியதா? அப்பா எப்படிப்பா அப்படி எல்லாம் நடக்கும்? அப்புறம் எதுக்கு பேசாம வாயை மட்டும் அசைச்ச? அச்சச்சோ, ஹீமா சத்தத்துக்கு பயந்து எந்திரிச்சிட்டா. இவங்க ரொம்ப போர் அடிக்கிறாங்கப்பா. நான் அந்த அக்கா கிட்டே போய் கேக்குறேன். வழி விடுங்க. ஷின்சான் எங்க போற? இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியலையே. பரவாயில்லையே, நல்லதான் முயற்சி பண்ற. பரவாயில்ல, நீ கூட தான் பிரதர். போதும் நிறுத்துங்க. எந்த வேக்யூம் கிளீனரை வாங்குறது நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அவங்க காட்டின வேக்யூம்ல ரொம்ப சத்தம் வந்தது. என் குழந்தை அதனாலேயே எழுந்துடுறா. இந்த மாதிரி சத்தம் இல்லாத வேக்யூம் கிளீனர் தான் எனக்கு தேவை. அம்மா வேலை குறைவா இருக்குன்னு தான் இதை வாங்க முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஷின்சான் உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க? இதோ இருக்கால, இவ எங்களுடைய தங்கச்சி தான். இவளுக்கு கம்பெனி பத்தி எல்லாம் கவலை இல்ல. இவ எங்க வேலை செய்யறோ அங்க பொருட்களை வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக இவ என்ன வேணாலும் சொல்லுவா. அவங்கள பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலையே. என் பிரதர்ஸ் உங்களை தொந்தரவு பண்ணிருந்தாங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க தெரியுமா? இவங்க கிட்ட இருந்து வேலையை கத்துக்கோங்க.